உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் வேட்பாளராக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை. அதோட மெயினான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். 14 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களை அரசியல் ரீதியாக நான் சந்திக்கவில்லை என்றால் இன்றளவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கடந்த 24ஆம் தேதி முதல் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது என்னால் நன்றாக உணர முடிந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிராமங்களிலும் என்னால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நினைவு கூர்ந்தும் சுட்டிக்காட்டியும் எனக்கு இந்த மக்கள் அளித்த வரவேற்பு எனக்கு மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அது எனது வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் பகுதிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை வசதி, கழிப்பறை வசதி தேவையான ஏராளமான கோரிக்கை மனுக்கள் வந்தது. இதெல்லாம் தேவைன்னா இன்னுமே குறிப்பா இன்னும் சொல்ல போனா சோழவந்தான் தொகுதியில் அதிகமாக வந்தது. பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் உரிமையாக வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், கல்வியாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து தேனி தொகுதிக்கான பிரத்யேக வாக்குறுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. நமது முல்லை பெரியாறு அணை மற்றும் கண்ணகி கோட்டை விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையோடு விவசாயிகளின் நலனும் பாதுகாக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம், ஐஐடி பயிற்சி நிறுவனம், PM ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகள், சோழவந்தான் மற்றும் கடமலை மயிலையில் புதிய அரசு கலைக் கல்லூரிகள் என தேனி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, தேனி நாடாளுமன்ற தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டுவர பணியாற்றுவோம். நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னரும் நீண்ட காலமாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை, சென்னை போடிக்கு தினசரி ரயில் சேவை, உசிலம்பட்டி புறவழிச்சாலை என போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியோடு வைகை அணை முறையாக தூர்வாரப்படுவதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். 1984 அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி, தெப்பப்பட்டி, திப்பரவு அணை திட்டத்தை செயல்படுத்த மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மத்திய மாநில அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வகுப்புகள் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதியுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவைக்கேற்ப புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் தெருவிளக்குகள், மயான வசதிகள், பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தி தரப்படும். இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் வசதிக்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வசதிகளும் அடங்கிய
விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அனைத்து ஊராட்சிகளிலும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும். நமது உலக புகழ்பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய புதிய அரங்கம், நீண்ட காலமாக குடமுழுக்கு நடத்தப்படாமல் இருக்கும் கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணகி கோட்டம், வைகை அணை பூங்கா, சோத்துப்பாறை, மஞ்சளாறு, கும்பக்கரை, தேக்கடி, மேகமலை, சின்ன சுருளி என தேனியின் முக்கியமான இடங்கள் மேம்படுத்தப்பட்டு சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை தேனி நாடாளுமன்ற தொகுதியையும் மக்களையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையையும் தாண்டி நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வழித்தடமான தேவாரம் சாக்குளத்து மெட்ரோ ரோடு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்த பின்னர் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றி தர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு உத்தரவாக அளிக்கின்றேன். டேம் ஒவ்வால் பாறை, அதெல்லாம் ஒவ்வால் துறையெல்லாம் அதற்கு விவசாயம் விவசாயத்திற்கு குறிப்பாக விவசாயிகளின் பாசன வசதிக்கேற்ப வைகை அணையிலிருந்து உரிய நேரத்தில் நீர் திறக்கப்படுவது உறுதி செய்யப்படும். கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் பெற்ற வங்கிக் கடன்களுக்கான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அடுக்கத்திற்கும் ஈச்சமலைக்கும் இடையே உள்ள வவ்வால் துறையில் புதிய அணை கட்டி நமது எண்டப்புடி பஞ்சாயத்தில் உள்ள சுமார் 3000 ஏக்கர் பாசன வசதி பெறவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் நடவடிக்கை வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதுபோல ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் முழுமையாக மீட்கப்பட்டு முறையாக தூர்வாரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கவும் திராட்சை ஏலக்காய் விவசாயிகளின் ஆலோசனையை பெற்று அதற்கு உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுவதோடு முழு மானியத்துடன் கூடிய இயற்கை உரங்கள் விநியோகம் செய்ய தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும். முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சோழவந்தான் உட்பட நீர் உற்பத்தியாகும் இடங்களில் தடுப்பணைகள் கட்டி விவசாயிகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். உசிலம்பட்டை 58 கால்வாய் திட்டத்திற்கு உரிய அரசாணை பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பண்பாட்டிற்கு கொண்டு வருவது உறுதி செய்யப்படும். சோழவந்தான் உட்பட தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிக அளவு நெல் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் நிலையங்கள், ஸ்டோரேஜ் நிலையங்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல நமது தொழில் வளர்ச்சிக்காக பெரியகுளம், ஆண்டிப்பட்டி மற்றும் போடிநாயக்கனூர் பகுதிகளில் மாம்பழம் பதப்படுத்துதல் மற்றும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நமது ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி விரைவில் நெசவாளர் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தொடங்கப்படும் புதிய தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசின் மூலம் கடனுதவி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் தேவையான மூலப்பொருட்களுக்கு மத்திய அரசு வழங்கும் 70% மானியத்தை உடனடியாக பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உத்தமபாளையம் மற்றும் சின்னமனூர் பகுதியில் மல்லிகைப்பூ விவசாயிகள் பயன்பெறும் வகையில்
வாசனை திரவிய தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல நமது தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை ரயில் போக்குவரத்து சேவை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். சென்னை போடி ரயில் சேவையை தினசரி இயக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மதுரை போடிநாயக்கனூர் வரையிலான ரயில் போக்குவரத்தை கூடலூர் வரை நீட்டிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். போடி முதல் மூணாறு வரையிலான சாலை போக்குவரத்தை அகலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். போடி முதல் பெங்களூர் வரை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகம் கேரள எல்லை பகுதியில் உள்ள கண்ணகி கோயிலுக்கு முறையான சாலை வசதியை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும். பாண்டியன் மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சோழவந்தானில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். வனத்துறையின் அனுமதி பெற்று வருஷநாடு பிரதான சாலையில் ஓட்டனை முதல் தர்மராஜபுரம் வரை வைகை ஆற்றின் புதிய பாலம் கட்டுப்படி தொடங்கப்படும். உசிலம்பட்டி புறவழிச்சாலைக்கான பணிகளை உடனடியாக தொடங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டியில் ரயில் நிலைய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல கல்வி தேனியில் உலகம் தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசின் உதவியோடு தேனியில் சித்தா ஆயுர்வேத கல்லூரி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கல்விக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியுதவி முழுமையாக மாணவ மாணவியர்களிடம் சென்றடைவதில் உறுதி செய்யப்படும். எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவ மாணவியர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உதவித்தொகையை பாரபட்சம் காட்டுவது முற்றிலுமாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி கடன் கோரி விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வங்கிகள் உதவியோடு எளிதில் கல்வி கடன் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். அடிப்படை வசதிகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மேம்படுத்தப்பட்ட 24 மணி நேரம் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் சுத்தமான குடிநீர், பேருந்து வசதி, சாலை வசதி, கழிப்பறைகள், திட்டக்கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். நியாய விலை கடைகள் இல்லாத கிராமங்களில் புதிய நியாய விலை கடைகள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து ஊராட்சிகளிலும் தலா 2 இலவச அமரர் ஊர்தி சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராமங்களுக்கு தேவையான தெருவிளக்குகள், பேருந்து நிறுத்தங்கள், மயான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். மேகமலை வனப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மின்சாரம், சாலை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதியும் செய்து தரப்படும். நமது மேகமலை, தும்பக்குண்டு மற்றும் வாலிப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் 18 கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் வனத்துறையின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தப்பட்டு மத்திய அரசின் உதவியுடன் அவர்கள் அங்கேயே வசிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தரும் வகையில் கூடுதல் செல்போன் டவர்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி மாவட்டம் மற்றும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும், தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதுபோல நமது பகுதியில மக்களின் கோரிக்கைகளை கேட்டு இங்குள்ள நமது பாரதிய ஜனதா கட்சி போன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இவன் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள், நமது தொழில்துறையில் உள்ளவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பல பேரோடு தொடர்பு கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஆளுங்கட்சியின் அராஜகத்தையும் பழனிசாமியின் பலபலத்தையும் தாண்டி
உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்வார்கள். மீண்டும் நான் இந்த பகுதிக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவர்களிடம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ணாமலை பேசும்போது ரொம்ப சிரத்தை எடுத்து நாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காரு. தேர்தலுக்கு மத்திய அரசு உதவியோட அதெல்லாம் செஞ்சிடலாம். ஏற்கனவே நான் எம்பி இருந்தப்ப எவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணிருக்கேன்னு தெரியும். அதே மாதிரி அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் அனைத்து பேரையும் சார், இப்ப இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பின்னர் அதிமுக உண்மையான தலைவர்கள் பின்னால போகும், டிடிவி தினகரன் பின்னால போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக மீட்கவும் ஓபிஎஸ் உரிமை தொண்டர் உரிமை மீட்பு குழு சொல்லி நடத்திட்டு இருக்காரு. சோ உங்க பின்னால வருன்றப்ப இது எப்படி பார்க்க? அவரும் அதிமுக மீட்க தான் பாடுபடுறாரு. உங்க பின்னால வருது அண்ணாமலை சொல்றாரு, எப்படி பார்க்கலாம்? நண்பர் திரு அண்ணாமலை என்னையும் ஓபிஎஸ்ஐ பிரிச்சு பார்க்காம சொல்லியிருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இதான் பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் தொலைக்காட்சி பேட்டியில பாத்துருக்கேன். அண்ணன் ஓபிஎஸ் பத்தி சொல்றப்ப இதை சொல்லியிருக்காரு. அதனால அவர் டிடிவி தினகரன் சொன்னது இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேர்ல அதை ஒண்ணு பிரிச்சு சொல்ல. நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு, அவர்னு சொன்னா அதுல நானும் சேருவேன். சார், ஸ்லீப்பர் செல்லாம் நீங்க நினைக்கிற வர ஒண்ணு எம்எல்ஏ ஒண்ணும் கிடையாது. அவங்க இருப்பாங்க, எப்ப தேவையோ அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. நீங்க கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய கட்சியுடைய கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. அந்த வார்த்தை தான் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்கள்ல ஒளிபரப்பு செஞ்சு காமிக்கிறாரு. என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபி கூட்டணியில போனதுல இருந்து பயந்து போயிருக்காரு. அதான் உண்மை. நான் எந்த நேரம் நீங்க என்ன ஊடகத்துல ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதை நான் பதில் சொல்றப்ப அந்த கான்டெஸ்ட்ல என்ன சொல்றனோ அதை நீங்க எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரும்பாத திட்டங்கள், இப்ப ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்கள், ஸ்டெர்லைட் எல்லாம் எடுத்து போராடினாங்க. அப்ப அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடினோம். அப்ப மத்திய அரசு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால நான் அதை எடுத்து போராடுறப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணிக்கு போவீங்களான்னு. கரெக்டா? அப்ப நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பிரதர், உங்களுக்கே தெரியுமா. அப்ப நான் சொன்னேன், இதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்க திரிப்பதில் முனைப்பு காட்டினாங்கன்னா நாங்க எப்படி போக முடியும்? அது வாழ்நாள் முழுவதும் முடியாதுன்னு சொன்னேன். அதே நான் ஒரு 6-7 மாதங்கள் கழித்து, உங்களுக்கு நல்லா தெரியும், கதிராமங்கலத்தை சேர்ந்த ப்ரொஃபசர் ஜெயராமன், அவர் தான் அந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடுறவர். அவர் மாயவரத்தில் நடத்துற கூட்டத்தை நான் சொன்ன மத்திய அரசை பார்த்து, நீங்க இந்த விவசாயிகள் விரும்பாத இந்த திட்டங்களை நீங்க திணிக்காதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு ஜெய போறேன்னு சொல்லிருக்கேன். அதுவும் நீங்க தொலைக்காட்சியில வந்திருக்கோம், அதை எடுத்து பழனிசாமிக்கு பேட்டி போடலாம். இன்னொன்னு,
அப்ப வந்து என்கிட்ட இன்னொன்னு கேட்பீங்க, இன்னொன்னு அவர்கிட்ட வீடியோ போடுறாருல, எங்க சித்தியப்ப ஜெயில இருந்தாங்க. இதெல்லாம் 2018 19 தேர்தலுக்கு முன்னாடி, 19 தேர்தல் நேரத்தில் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடுவீங்களா? ஏன்னா அவங்க சித்தி ஜெயில இருக்காங்க, உங்க மேல வழக்குகள் இருக்கு, அதுக்காக நீங்க அவங்களோட போயிடுவீங்களான்னு கேட்டதுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சியில் இருக்கிறப்ப என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களான்னு கேட்டேன். அதனால இன்றைக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இங்க வந்து ஒன்னும் நடைமுறைப்படுத்த அவங்க எந்த முயற்சி செய்யல, எங்கேயும் போராட்டம் இல்லை. என்ன பிரதர்? அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வந்தப்ப கூட மத்திய அரசு வழக்கறிஞர் மக்கள் சார்பாக தான் அங்க பேசினார். அந்த திட்டம் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயரும் அதே லைன்ல தான் பேசியிருக்காரு. அவரு வரணும்னு பேசல. தமிழக அரசு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் என்ன பேசுறாரு பாருங்க. அதனால அந்த திட்டத்தை அவங்க திணிக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்து வர்றாரு. இன்னும் சொல்ல போனா 2019 தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான திட்டங்களையும், தமிழ்நாட்டுக்கு அவர் நண்பர் அண்ணாமலை சொன்ன மாதிரி 10 ஆண்டுகள்ல 10.25 லட்சம் கோடிக்கு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. எல்லா திட்டங்களுக்கும் நிதி வந்து கொடுத்தது அவங்கதான் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. அதனால மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோட தான் நாங்க எந்தவித கண்டிஷன் இல்லாம, அவரு சொல்றாரு அன்கண்டிஷனலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு. இந்த கேள்வியை நீங்க திருப்பி திருப்பி கேட்கறதுனால பழனிசாமி சொல்ற பொய் உண்மை ஆயிடாது. பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் ஒரு பிரதமரை பத்தி தூக்கி வாசிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில வந்து 350 தொகுதிக்கு மேல பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்ன பழனிசாமி இப்படி மாறி மாறி பேசுறது யாரு? பச்சோந்தி மாதிரி பேசுற பழனிசாமி கேள்வி எல்லாம் என்னிட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்க டைவர்ட் பண்றீங்க. அண்ணாமலை அவர்கள் காலையில் சொன்ன மாதிரி 2024 ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது அதிமுக அனைத்து ஜனநாயக கையிலேயே இருக்காது, உண்மை தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க உங்களோட? அதாவது ஏற்கனவே அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்றைக்கு அண்ணாமலை இன்னொரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அவருக்கா இல்லையா அவங்களுக்கு? அதை தான் மீன் பண்ணி சொல்றாரு. அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்கன்னு அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இவங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்க எல்லாம் தானா உண்மை எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி எல்லாம் சரியாகும் சார். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்க பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்க கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? நானும் ஓபிஎஸ் கைப்பற்றுவோம்னு சொன்னார். அவர் தொண்டர்கள் உணர்ந்து வருவார்கள். எந்தவித திட்டங்கள் இல்ல, நீட்டின் ஆய்வு மையம் தொடர்பான எந்தவித அறிக்கையும் உங்க தேர்தல் வாக்குறுதி இல்ல. நீட்டினார் திட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்களா? அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க நீட்டினோன்னு இல்லைங்க, எந்த திட்டமும் மக்கள் விரும்பாத திட்டங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது. அது ஒரே லைன்ல நீங்க எடுத்துக்கோ. 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு அது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இல்லங்க, அவர் சொன்னது கிளியரா சொல்லியிருக்காரு. அது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நீங்க அதை இன்டர்பிரேட் பண்றீங்க. இப்ப இவர் சொல்றாரு நியூட்ரினோ பத்தி நீங்க சொல்லன்னு கேக்குறாரு. இவ்வளவு நல்லது சொல்லிட்டு நியூட்ரினோ பத்தி ஒண்ணுமே செயல்பாடே கிடையாதுங்க. நியூட்ரினோ பத்தி ஒன்னும் எடுக்கல. அது ஒரு கால் மத்திய அரசு எடுத்தா நானே போய் இங்க உள்ள பிஜேபி தலைவர்கள் என்னோட வருவாங்க, இங்க மக்கள் விரும்பலங்க அப்படின்னு சொல்லுவோம். திரு அண்ணாமலை இருக்காரு நம்ம கூட, அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பழிச்சு தெரிஞ்சவர், கரெக்டு தானே? அதனால நாங்க அதில் சொல்லி மக்களுடைய மனநிலைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம். இன்னொன்னு 26ல நான் சொல்றது
அவர் ஒரு பெரிய மனசுல ஒன்று சொல்றாரு. நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அது என்னுடைய விருப்பம். அந்த நேரத்தில் நல்ல ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கும். சார், நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும், எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியாது. அப்படி பட்சத்தில் வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு தரலாம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரமாட்டோம்னு நல்லா தெரியும். அவங்க எத்தனை சீட்டு வருவாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால ஏதாவது அடிச்சு விட வேண்டியது தானே. அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவங்க சொல்ற திட்டங்கள் எது நிறைவேற்ற மாதிரி திட்டம். இப்ப பிரதமர் மோடி சொல்றாருன்னா அவர் தான் வரப்போறாரு. அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. அதனால அவர் சரியான எதை நிறைவேற்ற முடியுமோ அதை சொல்லுவார். காங்கிரஸ் வந்து வரவே வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால அவங்க எதை வேணாலும் சொல்லட்டும். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஊழல் குற்றச்சாட்டு உள்ளானவங்கள பாரதிய ஜனதா வாஷிங் மிஷினை போட்டு வெளுத்து ஊழல் இல்லாத மாற்றம் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து இன்னொன்னு சொல்லட்டுமா? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். நான் என்ன ஊழல் பண்ணேன்னு என் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அதை கூட படிக்க மாட்டீங்களா பிரதர்? நீங்க நான் வந்த காலத்துல நீங்க மீடியால இருக்கீங்க. என் மேல இருக்கிறது நான் ஒன்னும் அரசாங்கத்துல எம்பி ஃபண்ட்ல தில்லுமுள்ளு பண்ண. என் மேல நான் NRI நான் வெளிநாட்டில் போய் PR வாங்குவதற்கு இவங்க சொல்றாங்களே டியூவல் சிட்டிசன்ல சிங்கப்பூர்ல பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்ங்கிறது அங்க சிட்டிசன்ஷிப் கிடையாது. அங்க போயிட்டு வர்றதுக்கான உரிமை, அங்க ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்கு PR-ன்னு. அது என்னன்னு கேட்டு பாருங்க. அங்க எப்ப வேணாலும் போலாம் வரலாம். அதாவது டிராவல் பர்மிட். அது வாங்குறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியலங்க காலத்தில் அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில நான் ப்ராப்பரா நான் NRI டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமைக்காக தவறுதலா என் மேல போட்ட கேஸ் தான் என் மேல உள்ள ஃபெரா கேஸ். அதுக்கும் இவங்க மாதிரி விஞ்ஞான பூர்வ ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்னை பத்தி சொல்றாரு. என் மேல என்ன ஊழல் இருக்குன்னு சொல்லுங்க. நான் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா அந்நிய செலவாணி மீறல் வழக்கு தான் அது. நீங்களா மோசடி, நாங்க யாருக்கும் மோசடி பண்ண. அந்நிய செலவாணி விதி மீறல் வழக்கு, அது பெரா வயலேஷன். அதை வந்து அந்த கேஸ் வந்து அந்நிய செலவாணி சட்டத்தை நான் மீறிட்டேன்னு புரியுதா? அதுல உங்க அரசாங்க பணத்தை எடுத்தோம்னா இவங்க மாதிரி ஊழல் பண்ணோம்னா எதுவும் கிடையாது. நல்லா பாருங்க, அது அவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது பேசிட்டு போறாரு. முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்திருப்பாங்க துண்டு சீட்ல, அதை பேசுறாரு. திரும்பவும் சொல்றேன், முதல்வரை பதில் சொல்லுங்க. நான் என்ன இவங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்துட்டு போனேன்னா இல்ல அரசாங்க பணத்தை எடுத்துட்டு போனேன்னா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு. நான் முதலா அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான். 99 இங்க உங்க MPI கேண்டிடேட்டா நிக்கிறப்ப என் மேல அந்த கேஸ்லாம் இருந்துச்சு. அதுல இருந்து நான் இடையில டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடருது. நான் ஒன்னு அலைக்கற்றை ஊழல 1.25 லட்சம் மந்திரியா இருந்து கொள்ளையடிக்கல. MP-யா இருந்தப்ப என்னுடைய MP நிதியில இருந்து எந்த தப்பும் பண்ணல. அப்ப அம்மாவுடைய ஆட்சி இருந்தப்ப நான் பவர்ஃபுல் MP-யா இருந்த கூட ஒரு பைசா நான் ஏதாவது ஊழல் பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க. இங்க திட்டங்களை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து நான் ஒரு விதிமீறல். நான் தொழில் செய்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய தொழில் நிறுவனத்து மேல என் மேல வந்த வழக்கு, அந்த தனிநபர் வழக்குக்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்க. இதே சுயேட்சை தான் RK நகர்ல திமுக டெபாசிட் பண்ண வச்சு. அப்ப என் கூட தான் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு. அதிமுக ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்ப அதை மீறி ஜெயிச்சோம். அதனால அவங்க பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். நான் இன்னும் நிறைய ஊருக்கு ஓட்டு கேட்க போனோம். நான் போயிட்டு வரேன். வணக்கம்.